இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ டே ஷிஃப்ட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன் மார்னிங்கு. அங்கேருந்து போயிட்டு சரி டீ குடிப்போம்னு சொல்லிட்டு டீ கடைக்கு போயிட்டேன் நானும். நம்ம வழக்கம் போல் போகிற டீ கடைக்கு தான். அங்கேருந்து போயிட்டு நம்ம டீ குடிக்கிறதில்ல, இப்போ ஹார்லிக்ஸ் தான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். வேணா உடம்பு வேறு கொஞ்சம் சரியில்லை, அதனால் ஹார்லிக்ஸு ஆர்டர் பண்ணி ஹார்லிக்ஸை குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். குடிச்சிட்டு அங்கேருந்து நானும் கிளம்பிட்டேன். பில்லை பே பண்ணிட்டு அங்கேருந்து வெளில நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும் ரூமுக்கு. அங்கேருந்து பொறுமையாக நடக்க ஆரம்பித்தோன்னே இருங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் குளிச்சுட்டு வந்துட்டேன். அங்கேருந்து குளிச்சுட்டு வந்து நம்ம நைட்டே ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சாச்சு. அந்த ட்ரெஸ்ஸை வந்து அயன் பண்ணி வச்சதை அதை போட்டுக்கிட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் இதாக ட்ரெஸ்ஸை அயன் பண்ணி வச்சுருந்தேன். ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. பக்கத்தில் உள்ள அம்மா ஹோட்டலில் போய்ட்டு 5 ரூபாய்க்கு 5 இட்லி வாங்கிட்டேன். 5 இட்லி காலைல போதுமானது. அம்மா ஹோட்டலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது சாப்பாடு. சென்னையில் இருந்தீங்களா நீங்களும் அம்மா ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக தான் இருந்தது இட்லி. வேணும்னா ஒரு இட்லி 1 ரூபா தான், வேணால் வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கேருந்து சாப்பிட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் பஸ் ஸ்டாப்புக்கு. ஒரு வழியாக பஸ் ஸ்டாப்புக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். பஸ் ஸ்டாப்பில் போனோடனே பஸ் ஸ்டாப் வேறு இடத்துல மாற்றிட்டாங்களா, அதனால் பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு நின்றுட்டு இருந்தேன். நானும் அரை மணி நேரமாக நிற்கிறேங்க, பஸ்ஸே வரலைங்க. சரியான டென்ஷன் ஆச்சு, டியூட்டிக்கு வேறு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைக் வேறு எடுத்துகிட்டு வந்துருந்தாலும் அந்த பைக்கு வேறு எடுத்துகிட்டு அங்கேருந்து டியூட்டி கிளம்பும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு நானும் கிளம்பிட்டேன் பைபாஸில். அங்கே பாருங்கள், பைக்கில் வந்தால் கூட பரவாயில்லைங்க, டிராஃபிக்கே எல்லாம் நல்லா அழகாக இருக்குது. பைக்கில் வரும்போது எப்பவுமே ஹெல்மெட் போட்டுடுவாங்க. அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வந்து பைக்கை பார்க்கிங்கில் போட்டுவிட்டு பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன் பஸ்ஸுக்கு. அவ்வளோதாங்க, இதோட முடியுது. டே டியூட்டிக்கு கிளம்பிட்டேன். பாய் பாய், டேக்கர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய்.